தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்நாளில் என்ன நடக்குமா? வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். இதுதான் 3ஆம் உலகப்போர். அப்பதான் கர்த்தர் என்ன பண்ணார்? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வருவார். சரி, இது இன்னும் கிளியரா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அவரோட வருகை எப்படி நம்ம இன்னும் நிறைய அடையாளங்கள் கொடுக்குறாரு. பிணம் எங்கேயோ அங்க கழுகளுக்கு வந்து கூடும். இந்த வசனங்களை நம்ம ஆராய்ஞ்சோன்னா இயேசு கிறிஸ்துவோட வருகையை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 28ல இருந்து 31 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். படிமா 31 படிங்க. ஆமே, நல்லா பாருங்க. ஒரு முக்கியமான குழு கொடுக்கிறார். பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களின் உபத்திரம் முடிந்தவுடனே. அப்ப பிணம் எங்கேயோ கழுகுன்றது ஒரு உபத்திர நாள் இல்லையா? உபத்திர காலம் கிடையாது. அந்நாட்களின் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும், நட்சத்திரம் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள்லாம் பண்ணும், அசைக்கப்படும். அப்போ என்ன நடக்குமா? இப்போ மனுஷகுமாரோட அடையாளம் வானத்தில் காணும். இதே நீங்கள் லூக்கால படிச்சீங்கன்னா, ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். எங்கே ஆண்டவரேன்னு கேட்பாங்க. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வரும். எப்போ உயிர்த்தெழுதல் நடக்கும்? இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில தான் உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்போ முக்கியமான குழு என்னது? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அப்போ பிணம்னா என்ன, கழுகுனா என்னன்றதை நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கணும் இல்லையா? தீர்க்க தரிசனம் எப்பவுமே எப்படி இருக்கும்? மறைப்பொருளாக தான் இருக்கும். நம்ம தான் அதை என்ன பண்ணணும்? வாசிக்கணும். முதல்ல கழுகுனா யாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் வாயில் எக்காலத்தவை. எக்காலம் எதுக்கு ஊதுவாங்க? யுத்தத்துக்கு தான் எக்காலம் ஊதுவாங்க இல்லையா? அப்போ கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்ரு கழுகை போல் பறந்து வருவான். அப்போ கழுகுனா யாரு? சத்ருன்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஜெருசலேம் சேனையால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது. அதுதான் பிணம் எங்கேயோ கழுகுகள் எங்கும். இன்னும் சில வசனங்கள் கழுகுனா யாருன்னா இஸ்ரவேலரோட சத்ருக்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 48ல இருந்து 50 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் உனக்கு விரோதமாக அனுப்பும் சத்துருக்களை நீ சேவிப்பாயின்னு சொல்லி வசனம் ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? பயங்கரமான நுகத்தடியை உன் மேலே போட்டு என்ன பண்ணுவாங்க? கிழவன் என்று பாராம, வாலிபன் என்று பாராம உங்களை வந்து உன்னை துன்பப்படுத்துவாங்க. உனக்கு தெரியாத பாஷைகளை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்திலிருந்து, பூமியின் கடையாரத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார். அப்ப சத்ருவை என்ன சொல்றாரு? கழுகுன்னு சொல்லி தான் இங்க குறிப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். சரி, யோபு 39ஆம் அதிகாரம் 25ல இருந்து 30 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கண்மலையின் சிகரத்திலும்
ஆமென். எக்காலம் துணிக்கும் போது, எக்காலம் எதுக்கு துணிக்கும்? யுத்தத்திற்கு தான் துணிக்குது இல்லையா? யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரத்தையும் சேனைகளின் ஆர்ப்பரத்தையும் தூரத்திலிருந்து என்ன பண்ணுமா? அது மோப்பம் பிடிக்கும். அப்போ கடைசியில் அந்த 30வது வசனத்தில் சொல்றாரு, 29 அங்கிருந்து இரையை நோக்கும், அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும், அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து சேரும். அப்போ இங்கேயும் யுத்தத்தை தான் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமா இருக்கிற சத்துருக்களை தான் கர்த்தர் கழுகுன்னு சொல்றாரு. எரேமியா 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். இதோ மேகங்களை போல் எழும்பி வருகிறான். ஒரு யுத்தத்துக்கு நாங்க படைகள் அநேக படைகள் என்ன பண்றது? இஸ்ரேலுக்கு விரோதமா வருது. அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல்னா, பெருங்காற்றுனா காற்றுனா யுத்தம், பெருங்காற்றுனா மகா யுத்தம்னு அர்த்தம். அவன் குதிரைகள் எப்படி இருக்குதான்? கழுகிலும் வேகமானவைகள், நமக்கு ஐயோ நாம் பாலாக்க போகிறோம். அப்போ அங்க யுத்தம் நடக்கிறதையும் சத்துருக்களை கழுகு கோப்பாய்கள் பேசுறதையும் நம்ம பார்க்கிறோம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். எங்களை பின்தொடர்ந்தவர்கள், அப்ப சத்துருக்கள் என்ன சொல்றாரு? ஆகாயத்து கழுகுகளை பார்க்கலாம் வேகமா இருந்தாங்களாம், பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தாங்க, வனாந்தரத்தில் எங்களுக்கு என்ன பண்ணாங்க? பதிவு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்க சத்துருக்களை தான் சொல்றாங்க. ஆனா கர்த்தராங்க ஆகாயத்து கழுகுகளுக்கு ஒப்பதான் அவர் ஒப்பிட்டு பேசுறதை நம்ம பார்க்கிறோம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறோம். இதுல 6வது வசனம் பாத்தீங்கன்னா, கல்தேயர் என்னும் கொடிதும் வேகமான ஜாதியாரை எழுப்புவேன்னு சொல்றாரு. அவங்க பயங்கரமானவங்க, அவங்கள அழிப்பாங்க அப்படின்லாம் வசனம் படிக்கிறோம். கடைசியில் இது என்ன சொல்றாருன்னு பாருங்க, இறைக்கு தீவிக்கிற கழுகை போல பறந்து வருவார். அப்போ சத்ருவை ஆண்டவர் என்ன சொல்றாரு? கழுகுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு இல்லையா? அப்போ கழுகுன்னா இஸ்ரவேலோட சத்ருக்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிணம் எங்கேயோ கழுகுகள் வந்து கூடும். ஏன்னா கழுகுகள் நிறைய இருக்கு, நிறைய சத்துருக்கள் இருக்கும். நீங்க சங்கீதம் 83ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அந்த சத்துருக்கள் யாருன்றது முதல் கொண்டு வேதத்துல எழுதியிருக்கு. அந்த கழுகுகள்லாம் யார் இஸ்ரவேலுக்கு விரோதமா கடைசி காலத்துல விரோதமா வருவாங்கன்றது முதல் கொண்டு எழுதியிருக்கு. சரி, இப்போ பிணம் யார் அப்படின்ற அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேல் ஜனங்களே பிணம். சரி, அதற்கான வசனங்களோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. ஆமென். இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். நல்லா பாருங்க, எசேக்கியா தீர்க்கதரிசியை கர்த்தர் என்ன பண்றாரு? எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துறாரு. அப்போ நிறுத்தி அந்த பள்ளத்தாக்கு சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் என்ன அப்படின்னா உலர்ந்து இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப காஞ்சி போய் இருந்திருக்கு இல்லையா? அப்போது அந்த பள்ளத்தாக்கு நடுவில் அவர் நடத்துறாரு. அதை சுற்றி எலும்பு கூட்டாக இருக்குது. அந்த எலும்புகள்லாம் எப்படி இருக்குன்னா உலர்ந்து போயிருக்குது.
அப்போ அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறாரு. அதற்கு கர்த்தராகிய ஆண்டவரே, தேவர் நீர் இது அறிவீர், எனக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது, அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, இந்த எலும்பை பார்த்தா என்ன சொல்றாரு? தீர்க்க தரிசனம் உரைக்கணுன்றாரு. அப்ப அந்த எலும்புகள் யார்? வாசிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். ஆமென். அப்போ இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அப்போ இந்த எலும்புகளை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொல்லுன்றார். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் சொல்றது யாரை பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தான். அந்த எலும்பு யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். யா சரி. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். 6-7 படி, 5-6 படிங்க. ஆமென். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? உயிர் அடைவீங்க. நான் உங்கள் மேல் என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களில் தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீங்க. அப்போ இது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த எலும்புகள் என்ன பண்ணும்? உயிரடையும். இந்த மாதிரி ப்ராசஸ்ல உயிரடையும்ன்றாரு. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இஸ்ரவேல் ஜனங்க கிபி 70 சிதறடிக்கப்பட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தேசம் இல்லாம இருந்துச்சு. அத்திமரம்னா போச்சு, பட்டு போச்சு. பட்டு போச்சுன்னா என்னது? செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? திரும்பவும் 1948 கூட்டி தேசங்களை என்ன பண்றாரு? சேர்க்கிறாரு. அவங்களுக்கு ஒரு இராணுவத்தை உண்டாக்குறாரு. அவங்களுக்கு என்ன பண்றாரு? மந்திரி சபையை உண்டாக்குறாரு. அவங்களுக்கு என்ன பண்றாங்க? அதிகாரிகள்லாம் உண்டாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு நாடாது இருக்குது. ஆனா அவங்களுக்குள்ள ஆவி இருந்துச்சுன்னா, ஆவி இன்னும் வரல. வாசிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிக்கலாம். ஆமென். நல்லா பாருங்க. நான் கட்டளையிட்டு நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருக்கையில் ஒரு பெரிய என்னது இரைச்சல் உண்டாயிடுச்சுன்னா அது யுத்தம். அதுதான் 2ஆம் உலகப் போர். இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அன்னில் இருக்கிற எல்லா தேசத்துல இருந்தும் என்ன பண்ணாங்க? சிதறடிக்கப்பட்ட மக்கள் 1948 இஸ்ரவேல் என்ற தேசத்துக்கு என்ன பண்ணாங்க? கூடி வந்தாங்க இல்லையா? நான் அவைகளுக்கு நரம்பும் மாம்சமும் உண்டாக்கி, அப்போ ஒரு மந்திரி சபையும் இராணுவமும் என்ன பண்ணாங்க? உண்டாக்குனாங்க. அதுக்கு ஜெருசலேம் என்ன பண்ணாங்க? தலைநகரமா ஆண்டவர் எல்லாத்தையும் அறிவிச்சாரு. தோலினால் மூடினார். இன்னைக்கு எப்படி இருக்குது? அது ஒரு தேசமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவைகளில் என்ன இல்லையா? சரி, ஆவி இல்லாத சரீரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? பிணம் தான் சொல்லுவோம் இல்லையா? சரி, இதை இன்னும் தொடர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சத்துல புரியும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்கலாம். ஆமென். அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராசஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த எலும்பினாது எல்லாமே கூடுது. அதுக்கப்புறம் நரம்பு மாம்சம் தோல்னால என்ன பண்றாரு? மூடுறாரு. ஆனா அது ஆவி இல்லை. ஆவி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரீரத்தை
ஆவியில்லாத சரீரத்தை என்ன பண்ணுவோம்? பிணம் தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் கட்டளை எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் ஆவி வருது. இது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல 1948 இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் கூட்டி சேர்த்தாரு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். நல்லா பாருங்க. பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கும் வர பண்ணுவோம். அவள் தான் அவங்க மறிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இஸ்ரவேல்ன்றது ஒரு என்னது கிடையாது, அவங்களுக்கு தேசமே கிடையாது, எல்லாம் அவங்க தான் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு நினைச்சாங்க. அத்திமரம் என்ன பண்ணுச்சு? பட்டு போச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடும்ன்றார். அப்போ அதே போலதான் கர்த்தர் பிரேத குழியிலிருந்து அந்த எலும்புகளை என்ன பண்ணாரு? எழுப்பி 1948 அந்த தேசங்களை எல்லா தேசங்கள்ல இருந்து கூட்டி சேர்த்தாரு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். திரும்பவும் அதே சுய தேசத்துல வர பண்ணுவேன்னு சொன்னாரு. அதனாலதான் அத்திமரம் துளிர் விடும் போது அதன் வசந்த காலம் சமீபமாயிட்டு அறியுங்கள். அப்போ திரும்பவும் இஸ்ரவேல் ஜனத்தை வர வச்சிட்டாரு. ஆனா அவங்க மெசியா வருவார்னு காத்திருக்கிறாங்க. இப்ப கூட நெத்தனியாவு சொன்னார் இல்லையா, எங்களுடைய மெசியாவோட கிங்டம் வரப்போகுதுன்னு சொன்னாரு. ஆனா இயேசு கிறிஸ்து தான் மெசியான்றது என்ன தெரியாது, அவர் இன்னும் விசுவாசிக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்ன்ற அறியும் போதுதான் நம்மளுக்குள்ள என்ன வருது? பரிசுத்த ஆவியானவர் வராரு. எப்போ வந்தாரு? நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்கால் முத்திரை பண்ணப்பட்டோம். அப்போ அவங்களுக்குள்ள என்ன இருக்குதான் பாருங்க. என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழியை திறந்து உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்படும் போது நான் கர்த்தர் என்றதை என்ன பண்ணுவீங்க? அறிந்து கொள்வீங்க. என் ஆவியை உங்களுக்கு வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீங்கன்றார். அப்போ எப்போ அவங்களுக்குள்ள ஆவி வரும்னா, இயேசு கிறிஸ்து தான் யாரு? ஜீவன். ஜீவன் இல்லைன்னா என்னது? வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப யார் தான் ஜீவனு? இயேசு கிறிஸ்து தான் ஜீவனு. சரி, யோவான் 5 அதிகாரம் 11, 12 வசனங்கள் வாசிக்கலாம். இல்லம்மா, 1 யோவான் 5 அதிகாரம் 11, 12. நான் யோவான் சொல்லிட்டேனா? சாரி. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் யார்கிட்ட இருக்குதான்? அவருடைய குமாரத்தில் இருக்குது என்பது அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரவேல் ஜனங்க தான் என்னது? பிணமா இருக்கிறாங்க இல்லையா? ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்குது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்குதுன்ற நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆவி இல்லாத சரீரத்தை நம்ம என்ன சொல்றோம்? செத்ததா இருக்குன்றோம். அப்போ செத்தது ஜீவன் இல்லைன்னா அந்த சரீரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? பிணம். அப்போ பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் வந்து கூடும். ஜெருசலேம் சேனையால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணுவது திரும்பவும் அது நடக்கும். ஜெருசலேம் பிடிக்கப்படும். இன்னைக்கு ஜெருசலேம் நகரம் இருக்கு இல்லையா, இஸ்ரேல் கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க? புறஜாதியார்கள் பிடிப்பாங்க. அங்க சேனைகள் சூழப்பட்டிருக்கும். பெண்கள் அவமானப்படுவாங்க. பெண்களை, குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வாங்க. அப்போ அந்த சங்கீதம் 83 அதிகாரத்துல சொல்லப்பட்ட அந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணும்? இஸ்ரேலுக்கு விரோதமா வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ளல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யெகோவா தேவனே எங்களை ரட்சியும். எப்போ அவங்களோட ஆயுதம் போயிடும், அமெரிக்கா அவங்களை காப்பாற்றாது, துணை செய்வார் ஒருவரும் இல்லை, நான் என் ரட்சிப்பை எனக்கு புனராகி நானே என்ன பண்ணேன்? அவர்கள் துணை செய்வதாக இறங்கி வந்தேன்னு சொல்றார். கர்த்தர் புறப்பட்டு யுத்த வீரனை போல புறப்பட்டு வந்தானு. அப்போ எப்பனா இவங்க கூப்பிடுவாங்க, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், எங்க மெசியா, எங்க கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் வாருமே, எங்களை காப்பாத்துங்க, என்னை ரட்சிங்கன்னு சொல்லி இவங்க என்னைக்கு தன்னோட வாயை திறந்து கூப்பிடுறாங்களோ அப்போ கர்த்தர் என்ன பண்ணுவாரு?
யுத்த வீரனை போல வர்றார். அவர்கள் ஆபத்து காலத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள்னு சொல்லி வசனம் எழுதியிருக்கு. அப்பதான் அவர் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர்களை ரட்சிக்க வருவார். அவர்களை வாயிலிருந்து அந்த வார்த்தை வரணும். அப்பதான் அவங்க கண்டு விசுவாசிப்பாங்க. வாசிக்கலாம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். நல்லா பாருங்க. இதே மத்தேயுல என்ன சொல்வார், அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரர் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவாங்கன்னு போடுறது. எல்லாரும் பார்க்க முடியாது. முதல்ல புரிஞ்சுங்க. முதலாம் இயேசு கிறிஸ்துவோட வருகையில இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது எல்லாரும் பார்க்க முடியல. நீங்க சூரியனை எல்லாரும் பார்க்க முடியுமா? ஒரு இடத்துல இரவும் ஒரு இடத்துல பகலா இருக்கும். அவர் இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லி எழுதியிருக்கு, நீதியின் சூரியன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் என்ன பண்ண முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ அந்த கோத்திரங்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சகரியா 12ஆம் அதிகாரம் பாத்தீங்கன்னா 10ல இருந்து வாசிச்சு பாருங்க. ஒரு கோத்திரமும் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் கோத்திரங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கோத்திரங்களும் என்ன பண்றாங்க, அழுகுறாங்க. எதுக்காக? நம்ம சிலுவையில அரைஞ்சது, நம்முடைய கர்த்தரை தான் சிலுவையில அரைஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லி கண்டுதான் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்க. அக்காலத்தில் இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். அப்ப இயேசு கிறிஸ்துவ பார்த்து என்ன சொல்றாங்க, இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்மை ரட்சிப்பார், இவர் கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம் சொல்லி அப்போ கண்டுதான் என்ன பண்ணுவாங்க, விசுவசிப்பாங்க. அப்போ நீங்க இதே ரோமர் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த வரும்போது எப்படி இருக்குமா, ஜீவன் வந்தது போல இருக்கும் அல்லவா. அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது எப்படி இருக்குமா, ஜீவன் வந்தது போல இருக்கும்னு சொல்லி எழுதிருக்கு. அப்ப ஜீவன் வந்ததுன்னா என்னது, செத்த சரீரத்துக்குள்ள ஜீவன் வந்தா என்ன ஆகும், உயிர்ப்பிக்கப்படுவாங்க. அப்போ அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது புறஜாதியருக்கு ஐஸ்வர்யமா அமைந்திருக்க, சொந்த ஒலிவ மரத்தோட ஒட்ட வைக்கும் போது அது எப்படி இருக்குமா, ஜீவன் வந்தது போல இருக்கும். அப்போ ஜீவன் வரணும்னா அதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்குது, பிணமா இருக்கு. பிணமா இருக்கிறதுக்கு தான் என்ன வருது, ஜீவன் வருது. அப்போ பிணம்ன்றது இஸ்ரவேல் ஜனம். அந்த வசனம் வேணா வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அவர்களை தள்ளி விடுதல் உலகத்துக்கு ஒப்புரவாயிருக்க, அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னமாயிராது, மரித்தோர்லிருந்து ஜீவன் உண்டானது போல இருக்கும் அல்லவா. அப்போ ஜீவன் வருதுன்னா என்ன ஆகுது, அது கால் உண்டு என்று பெரிய சேனையா நிக்குது. அப்ப இஸ்ரவேல் ஜனங்க கண்டுதான் என்ன பண்ணுவாங்க,